ஹாய் மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் கலி கிரிக்கெட்டர்ஸ். ஹாய் பிரசாத் ப்ரோ. ஒரு ஹாப்பியான வீடியோ தான் இன்னைக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து நம்ம ஒரு விக்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் ரிவ்யூக்காக தான் வந்திருக்கோம். எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிசி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டா கம்ஸ் த மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஞாபகம் வருது முகமது ஷமியை பாக்குறப்ப. முகமது ஷமி ஒரு சில பிளேயர்ஸ் வந்து இந்த ஐசிசி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு வந்தாலும் அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை வந்து வெளியெடுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி நம்மளோட எறால பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யுவராஜ் சிங் நம்ம அந்த மாதிரி சொல்லியிருக்கோம், கம்பீர சொல்லியிருக்கோம், அதுக்கப்புறம் ஷிக்கர் தவன், அந்த வரிசையில முகமது ஷமி அண்ட் அவரை வந்து நம்மளால இதுவே பண்ண முடியல. இன்னைக்கு நிறைய ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணியிருக்காரு. ஜஹீர் கானை மிஞ்சி இருக்காரு. ஐசிசி ஈவெண்ட்ஸ்ல ஓடிஐ ஃபார்மேட்ல நடக்கிற இதுல வந்து அதிகபட்ச விக்கெட்ஸ் எடுத்திருக்க பிளேயரா மாறி இருக்காரு. 200th ஓடிஐ இன்டர்நேஷனல் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஒரு 5 எடுத்திருக்காரு. ஒரு கம்பேக்ல அவ்வளோ ஒரு இன்ஜர் ப்ரோனா இருந்திருக்காரு. நிறைய பேர் செலக்ஷன் பார்த்துட்டு ஹர்ஷதீப் சிங் இல்ல எப்படி இருக்க போகுது பவுலிங் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி ஒரு எக்ஸ்ட்ராடனரியா பண்ணிருக்காங்க. அண்ட் சுத்தமா ஒரு ஈக்குவல் காம்படிஷனே இல்லாத மாதிரிதான் இருந்தது. நம்ம என்னதான் ஒரு 47th ஓவர்ல தான் கேம் முடிச்சிருந்தாலும் கம்ஃபர்டபுளா தான் இருக்க மாதிரி தெரிஞ்சது. நல்லா மிடில் வந்து எல்லாரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. பவுலர்ஸுமே வந்து நல்லாதான் பண்ணிருந்தாங்க. ரொம்ப நிறைய ரன்ஸுக்கு யாரும் போல. அவங்க அடிச்சதே ஒரு 228 தான். அப்படிங்கிறப்ப என்ன ஒரு 150க்குள்ள ஆல் அவுட் எடுத்திருக்கலாம். அந்த கேட்ச் மிஸ், ஒரு ஃபீல்டிங்ல மட்டும் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் அப் டு த மார்க் இல்லாத மாதிரி இருந்தது இந்தியன் சைட். மேபி அது ஒரு அந்த வெயிலா இருக்கலாம், என்னன்னா காரணமா நம்ம சொல்லலாம். ஆனா அப் டு த மார்க் இல்ல பவுலிங்ல. ஐ மீன் பவுலிங்லயும் பேட்டிங்லயும் கம்பேர் பண்றப்போ ஃபீல்டிங் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அண்ட் கேச்சஸ் விட்டது பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா விட்டாரு, ரோஹித் சர்மா விட்டாருங்கிறப்ப அதெல்லாமே கொஞ்சம் இதா இருந்தது. பவுண்டரிஸுமே ஹர்ஷித் ராணா ஒரு சில மிஸ்ஃபீல்டிங்ஸ் பண்ணாரு. மற்றபடி பெருசா நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு எதுவும் இல்ல. இந்தியா தான் வந்து ஃபேவரட்ஸா தெரியுறாங்க இந்த ஸ்டேஜ்ல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பிரசாத் ப்ரோ, இந்த மேட்ச் உங்களுக்கு எப்படி இருந்தது? எவ்வளவு பிடிச்சிருந்தது இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ்? Yeah, see, it's very thank you. Actually, it's a very good victory for Team India. ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் தரும். See, விராட் கோலி ஸ்கோர் பண்ணல, ஸ்டேஸ் ஸ்கோர் பண்ணல, ஓகே, பட் they spent some good time in the middle. ஏன்னா அவங்க 5 மேட்ச் வந்து இன்க்ளூடிங் த ஃபைனல்ஸ் நான் பேசிட்டு இருக்கேன். அவங்க இதே மாதிரி பிச்சில் தான் ஆட போறாங்க, இதே ஸ்டேடியம்ல தான் ஆட போறாங்க. ஸோ நம்மளுக்கு அந்த டிராவல் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ நம்ம வந்து ஒரே ரீஜன்ல தான் இருக்க போறோம், விச் இஸ் அ வெரி குட் அட்வான்டேஜ். ஏன்னா அடுத்த மற்ற டீம் தான் அங்கே சாம்பியன்ஸ் ட்ராஃபி இருக்கும்போது பாகிஸ்தான் இப்போ இந்தியா ஆடுறாங்கன்னா they have to travel from Pakistan to Dubai. நிறைய டிராவல்லாம் இருக்கும். இப்போ பாகிஸ்தானே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து துபாய் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு அந்த டிராவல்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். பட் இது வந்து இந்தியாவுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ். பட் ஸ்பீக்கிங் அபவுட் டுடேஸ் கேம், அக்ஷர் பட்டேல் அகைன் வந்து he justified his selections, right, to back wickets. அதுக்கப்புறம் வந்து இந்த Tanzit Hasan Shakib லெஃப்ட் ஹேண்டர் லுக் டேஞ்சரஸ். இவர் எடுத்தார் விக்கெட். அன்பார்ச்சுனேட் அங்க ஹேட்ரிக் விழல, பட் பரவாயில்ல. அவங்க அங்க இந்தியா வந்து ரோஹித் கேட்ச் விட்டதுக்கு இவங்க KL ராகுல் கேட்ச விட்டாங்க. பட் அப்படி KL ராகுல் கேட்ச் விட்டுருந்தா கூட ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா எல்லாம் இருந்தாங்க, வந்து வின் பண்ணி கொடுத்துருவாங்க. அது வேற விஷயம் இல்ல. பட் நான் எப்பவே சொல்லிட்டு இருப்பேன், சுப்மன் கில் இஸ் தி கீ. ஏன்னா சுப்மன் கில் வந்து ஒரு சைட்ல வந்து அவர் நின்னுறாரு. சோ சுப்மன் கில்லை சுத்தி தான் வந்து இந்தியன் டீம் ஆடுறது. சோ இன்னைக்கும் அதேதான் ஆச்சு. சுப்மன் கில் வந்து என்னதான் இந்த சைட் விக்கெட்ஸ் போயிட்டு இருந்தாலும் இவர் இந்த சைடு இருந்தாரு. அதே மாதிரி சின்ன பார்ட்னர்ஷிப் போட்டு ஐ திங்க் KL ராகுலும் இவங்களும் நல்லா ஆடினாங்க. ஸ்பீக்கிங் அபவுட் ஷமி, எஸ், ஷமி இஸ் த மேன் ஆஃப் ஒன் டே கிரிக்கெட் ஐசிசி டோர்னமெண்ட். ஸோ அந்த 2023 செமிஃபைனல் எங்க விட்டாரோ அங்க வந்து இங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நல்லா விக்கெட்ஸ். ஏன்னா இப்போ பும்ராவோட ஆப்சன்ஸ்ல ஷமியோட கான்ட்ரிபியூஷன்ஸ் தேவை. ஏன்னா ஹர்ஷதீப்பும் புதுசு, ஹர்ஷித் ராணாவும் புதுசு. ஸோ 2 பேருமே புது பேஸ் இருக்கும்போது he is leading the pace attack for Team India and also very crucial for இந்த மாதிரி சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஸோ வெரி குட் வின். நல்லா ஆடினாங்க இந்தியா. பேட்டிங், பவுலிங் வாஸ் வெரி டிசிப்ளின். ஃபீல்டிங் பரவாயில்ல, இவங்க ஒரு கேட்ச் விட்டாங்க. பட் ஓவரால் வெரி காம்ப்ரிஹென்சிவ் பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் டீம் இந்தியா. அண்ட் இந்த டோர்னமெண்ட் இந்தியா ஜெயிக்கணும்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் சுப்மன் கில்ஸ் ஃபார்ம். ஸோ சுப்மன் கில் நின்னா இந்தியா கண்டிப்பா வந்து வின். This will also give them an immense confidence in the next game against Pakistan, which is like next 2 daysல வர போகுது. ஸோ ஓவரால் வெரி காம்ப்ரிஹென்சிவ் வின் தான். ஓகே, நீங்க அண்ட் நேத்து நீங்க ப்ரெடிக்ஷன்ல சொல்லியிருந்த மாதிரி தான் 3 ஸ்பின்னரோட போயிருந்தாங்க. அண்ட் உங்களுக்கு இந்த காம்பினேஷன் நல்ல காம்பினேஷன் தோணுதா, இல்ல ஷாப்பிங் அண்ட் சேஞ்சிங் ஏதாவது நடக்கும்னு நினைக்கிறீங்களா நெக்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ்ல? இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் போய் கேட்கிறேன். ஏன்னா நேற்று நீங்க 11 கரெக்டா சொல்லிட்டீங்க இப்படிதான் ஆட போறாங்கன்னு. ஸோ அதனால இதோட போறதே பெட்டர்ன்னு தோணுதா, இல்ல ஹர்ஷதீப் வந்து எப்படி உள்ள எடுத்துட்டு வருவாங்க? சர்ப்ரைஸா இருந்துச்சா ஹர்ஷதீப் ஆடல, ஹர்ஷித் ராணா ஆடினாங்க? இல்ல, சோ இந்த மாதிரி பிச்சில் வந்து நான் வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஆஃபீஸ்ல. சோ அவங்க சொன்னாங்க வந்து இது வந்து ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ்ல இருந்து ஹிட் த டெக். இப்போ ஹர்ஷித் ராணா வந்து ஒரு மாதிரி பேஸ் அண்ட் நல்லா ஸ்விங் போடுவாரு. ஹர்ஷதீப் வந்து ஹி வில் டிஃபெண்ட் மோர் அந்த ஸ்விங். அப்படியே போட்டு பார்ப்பாரு, ஸ்விங் ஆச்சுன்னா ஓகே,
பட் ஆல்சோ டெத் ஓவர்ஸ்ல வந்து ஹர்ஷதீப் கம்ஸ் வெரி ஹேண்டி அண்ட் பாகிஸ்தானோட நல்லா பண்ணிருக்காரு. சோ தெரியல இவங்க சேஞ்ச் பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஐ திங்க் டெஃபினெட்லி கோ வித் வின்னிங் காம்பினேஷன் தான். கண்டிப்பா ஜாஸ்தி சேஞ்சஸ்லாம் இருக்காது. ப்ராபப்ளி இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்லிப் இருந்ததுன்னா which is like நடக்காது. பட் இருந்ததுன்னா மேபி தே வுட் ஹவ் தாட் அபவுட் சம் சேஞ்சஸ். பட் அடுத்த மேட்சும் கண்டிப்பா இதே டீம் தான் இருக்கும். பாகிஸ்தான் ஹை ப்ரெஷர் கேம் வேற. சோ கண்டிப்பா சேஞ்சஸ் ஜாஸ்தி பண்ண மாட்டாங்க தான் நினைக்கிறேன். they'll go on with the same squad. ஃபார் இன் கேஸ் நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம வின் பண்ணிட்டோம், 2 out of 2 வின் பண்ணிட்டோம், நியூசிலாண்டோட ஒரு டெட் ட்ராப் இருந்ததுன்னா அப்ப வேணா ஹர்ஷதீப் சிங் ஆட வச்சு, ஏன்னா செமிஃபைனல்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுவாங்க மெயின் பிளேயர்ஸ். சோ ஐ திங்க் இதே மாதிரி தான் இருக்கும். பட் கம்பீர் யூ நெவர் நோ ரைட். லைக் சொல்லுங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்து வருவோம். ஆக்சுவலி நீங்க சொன்னதுக்கு அக்ரி தான் பண்றேன் நானுமே. அண்ட் மேபி ஹர்ஷதீப் வந்து உள்ள எடுத்துட்டு வரோம்னா ஒரு ஸ்பின்னரை கம்மியா ஆடி எடுத்துட்டு வருவாங்களா, இல்ல ஹர்ஷித் ராணாக்கு பதில் மேபி நம்ம வந்து ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ்ங்கிற மாதிரி நீங்க சொன்ன மாதிரி பாகிஸ்தானோட நம்ம ஹர்ஷதீப் பண்ணா பெட்டரா இருக்கும்னு நினைப்பாங்களான்னு லேட்டரா மேபி நம்ம அந்த ப்ரிவியூல பேசுவோம். பட் இன்னைக்கு விக்கெட் எடுத்தது 3 பவுலர்ஸ் தான். 5 விக்கெட் முகமது ஷமி எடுத்துட்டாரு. அடுத்து ஹர்ஷித் ராணா அண்ட் அக்சர் பட்டேல். எப்பவுமே நீங்க உங்களோட ஹார்ஸ், உங்களோட குதிரை அப்படின்னு சொல்லலாம் அக்சர் பட்டேல். நீங்க எப்பவுமே பிஜிடிக்கு ஏன் அக்சர் பட்டேல் எடுக்கல, போன வாட்டி ஏன் அக்சர் பட்டேல் இருந்து வேர்ல்டு கப்ல கூட சொல்லி லாஸ்ட் வேர்ல்டு கப் அப்பவே கூட நீங்க பேசிட்டு இருந்தீங்க. ஸோ என்ன நினைக்கிறீங்க? அக்சர் பட்டேல் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு விக்கெட் வந்து நிக்க வாங்கினதே தெரியல அவருக்கு. கேஎல் ராகுல் கம்ப்ளீட்டா அண்ட் கேஎல் ராகுல் பத்தியுமே பேசி ஆகணும். அவர் பிஹேவியர்ஸும் எக்ஸ்ட்ராடனரியா இருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனா சரி, அவர் இடக்கு முடக்கா பொசிஷன் ஆட வச்சாலுமே எனக்கு அவருக்கு இன்னைக்கு கிடைச்ச லைஃபுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஒரு 42 பால் 41 அடிச்சாரு மிடில் ஆடி. ஸோ ரொம்ப ஹாப்பி ஃபார் கேஎல் ராகுல். அண்ட் ரொம்ப சூப்பரா விக்கெட் கீப்பிங் பண்ணாரு. நம்ம அக்சர் பட்டேலுக்கு வருவோம். அந்த வந்தாரு, ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாரு, கிட்டத்தட்ட 3 விக்கெட். அது ஒரு ஹேட்ரிக்கா இருந்திருக்கும். ஒரு ஓவர் போட்டு 1 ரன் 3 விக்கெட்னு. அக்சர் பட்டேலோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு ரொம்ப அண்டர்ரேட்டட் ப்ரோ. இன்னைக்கு வின் பண்ணோடனே கூட அவரை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. எல்லாம் அந்த சுப்மன் கில் பத்தி பேசுவாங்க, ஷமி பத்தி பேச மாட்டாங்க. பட் அந்த அக்சர் பட்டேல் அந்த 2 விக்கெட் எடுத்து 35 for 5 ஆனது வந்து யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா அவர் அந்த 2 விக்கெட் எடுக்கலாட்டி there would have been difference between 228 and 250. ஸோ இவனுங்க 250 தொட்டிருந்தாலே நம்ம கொஞ்சம் தகடி தத்துவம் டான்ஸ் ஆடி கொஞ்சம் அப்படி இப்படிதான் சேஸ் பண்ணிருப்போம். கண்டிப்பா சேஸ் பண்ணிருப்போம். பட் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் வந்திருக்கும். மேபி ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா வரைக்கும் போயிருக்கோம். சோ கண்டிப்பா வந்து ஒரு மாதிரி ரொம்ப டைடியான ஓவர்ஸ் எல்லாம் போட்டாங்க. நல்ல ஸ்டம்ப் போடுறது, அடிக்கிறதே கஷ்டம். அவர் எப்படின்னா ஒரு பால் நீங்க விட்டீங்கன்னா வந்து எல்பிடபிள்யூ அந்த மாதிரிதான் இருக்கு. பிச்சு ஜாஸ்தி ஹெல்ப் பண்ணல. ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து கொஞ்சம் மாதிரி ஈஸியா இருந்தது. கமெண்ட்ரியிலும் பேசிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது. பட் அப்படி ஈஸியா இருந்ததும் வந்து இந்தியன் டென்ட் லெட் தெம் கோ அவே. அதே மாதிரி ஒரு 5 runs 6 runs per ஓவர் வந்து கண்டிப்பா இந்தியா கொடுக்குற ஒரு மாதிரி 4 runs per ஓவர்ல தான் செக் வச்சிட்டு இருந்தாங்க. பட் அந்த விக்கெட் மட்டும் எடுத்திருந்தாங்கன்னா ஐ திங்க் ஏஷியா கப் ஃபைனல்ஸ்ல இந்தியா எப்படி ஸ்ரீலங்கா 51 ஆல் அவுட் பண்ணிருப்பாங்களோ அந்த மாதிரி நீங்க ஆயிருக்கும். பட் ஜஸ்ட் மிஸ் எஸ்கேப் போயிட்டாங்க. பட் பிகாஸ் ஏன்னா அதுக்கப்புறம் அந்த ரிஷாத் ஹுசைன், அதுக்கப்புறம் அந்த டெய்ல் ஓப்பன் அப் ஆயிடும். ஸோ அன்பார்ச்சுனேட்டா இல்ல. தேங்க்ஃபுல்லி பும்ரானா இருந்திருந்தா கண்டிப்பா இவனுங்க 100 தொட்டுருக்கிறதே வந்து பெரிய விஷயமா இருந்திருக்கும். பட் ரியாலிட்டியில பேசணும்னா ஐ திங்க் அந்த அந்த பேர் என்ன, ஜேக்கர் அலி அண்ட் அந்த ஹிருதாய் வந்து ரொம்ப நல்லா ஆடினாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன், ஃபர்ஸ்ட் பால் கேட்ச் டிராப், ப்ரெஷர் சிச்சுவேஷன், குல்தீப் அதெல்லாம் வந்து மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அண்ட் ஜடேஜா அது மாதிரி அந்த டாப் சைட்ல வந்து they really played well, showed a great temperament அண்ட் நல்லா போட்டாங்க. அந்த பவுலிங்லயும் கூட அந்த மெஹந்தி ஹாசன் மிராஸ் எல்லாம் வந்து ரொம்ப டைட் லைன் அண்ட் லென்த் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த ரிஷாத் ஹுசைன் வந்து நல்லா போட்டுட்டு இருந்தாரு. he was troubling கோலி also. So I think it's a very good Bangladesh is a very good side. Probably வந்து அவங்க சர்ப்ரைஸ் பண்றது, நான் இப்பவே சொல்றேன், சர்ப்ரைஸ் பண்றது ரொம்ப நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா நேத்து நம்ம பாகிஸ்தான் வந்து நியூசிலாண்டோட ஸ்பின் அட்டாக் வந்து அந்த கிளென் பிலிப்ஸ் அண்ட் அந்த மிச்சல் சாண்ட்னர், அதுக்கப்புறம் அந்த வேற யாரும் ஸ்பின்னர் பிரேஸ்வெல், அவங்களே வந்து பாகிஸ்தான் வந்து சரியா ஆடல. அவங்க வந்து ஒரு மாதிரி தடவி தான் ஆடிட்டு இருந்தாங்க. பட் அவங்க வந்து ஓகே தான். பட் அதை விட ஐ திங்க் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஸ்பின் பவுலிங் வாட் பங்களாதேஷ் பிரிங்ஸ் இன் தேங்க்ஸ் டு தி சையத் முஸ்டாக் நினைக்கிறேன், முஸ்டாக் அலி whatever his name is. So I think they have very good spinners. So I think with this கண்டிப்பா அந்த பங்களாதேஷ் பாகிஸ்தான் மேட்ச் கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. கேட்சஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க, அதனாலதான் அடிச்சாங்கன்ற நிறைய இது இருக்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த லைஃப்க்கு அப்புறமாவும் அவங்க வித்ஸ்டாண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி பவுலிங்க்கு நம்ம ஜடேஜா என்ன மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருந்து வந்திருக்காருன்னு நம்ம பார்த்தோம். ஜடேஜாவை வந்து ஹிருதய் வந்து டேக் ஆன் பண்ணாரு. அவர் அந்த ஆக்சுவலி அவ்வளோ ஹாம்ஸ்ட்ரிங்கா இல்ல கிராம்ஸா தெரியல, அந்த வெயில்ல ஆடி அந்த மேக்ஸ்வெல் வந்து ஒரு காலே இல்லாம ஆப்கானிஸ்தான் கிட்ட ஆடின இன்னிங்ஸ் தான் ஞாபகம் வந்தது. ஒரு 100 அடிச்சாரு, ஒரு வெல் டிசர்விங் 100 தான். அண்ட் இவருமே ஜேக்கர் அலியுமே கூட அந்த சான்சஸ் விட்டதுக்கு அப்புறம் அவர் அதை கேபிட்டலைஸ் பண்ணி ஒரு 16 odd runs அடிச்சாரு. அதனாலதான் இந்த அளவுக்கு
ஒரு ரன் ஸ்கோர் வந்தது. மேபி 150 இருந்திருக்குன்னா நம்ம திருப்பியும் நிறைய ஒரு இந்தியா வந்து லாஸ்ட் ஃபியூ ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் லேட் தோனி கேப்டன்சி ஏரால இருந்து விராட் கோலி கேப்டன்சி ஏரால எல்லாம் பாத்தீங்கன்னா விக்கெட்ஸே லூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த டாப் 3 வந்து ஐசிசி ஈவெண்ட்ஸ்ல ஆடி 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 மஸ்ட் வின் கேம்ல வந்து கிளம்சியா விக்கெட் விட்டு காலி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் நல்ல டைம் எடுத்து எல்லாருமே இந்த 47 ஓவர்ஸ் வரைக்கும் ஆடினது, ஒரு 4-5 விக்கெட் போயிட்டு எல்லாருக்குமே சான்சஸ் கிடைச்சது ரொம்ப பெரிய பாசிட்டிவ் சைனா தான் என்னால பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க விளையாண்டது, இவங்களோட பவுலர்ஸ் கான்ட்ரிபியூஷன் ஏதோ அப்படி இப்படி தேத்தி வந்து 235 வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணா பத்தியும் பேசி ஆகணும். அவர் வந்து அவர் ஆக்சுவலி விக்கெட்லெஸ்ஸாவே போல இந்தியாவுக்கு ஆடுறப்ப எல்லா டைம்லயுமே அவர் விக்கெட் காலம்ஸ் டிக் பண்ணிருக்காரு. என்ன பாத்தீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு ஷர்துல் தாக்கூர் மாதிரி தெரியுறாரு. மேபி அந்த பேஸா அந்த மாதிரிலாம் சொல்லல, அவர் வந்தாருன்னா விக்கெட் விழும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல, அது வந்து எனக்கு ரொம்பவே ஹர்ஷித் ராணா கிட்ட பிடிச்ச விஷயமா இருக்கு. அவர் வந்து கை சுத்துறாரு, விக்கெட் விழுது, அது கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கு. அவர் எப்போ வந்து பவுலிங் போட்டாலுமே ஒரு என்னமோ அவருக்கு அந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கு அப்படின்னு தோணுது. ஹர்ஷித் ராணா பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் கொடுக்குற சான்சஸ் கிராப் பண்ணிருக்காரு, அவரோட ஃபியூச்சர். ஹர்ஷித் ராணா வந்து எல்லாரும் கேகேஆர் கோட்டா கம்பீர் கோட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஆக்சுவலா ஹர்ஷித் ராணா வந்து ரொம்ப அண்டர்ரேட்டட் bowler. See, as long as India keeps winning, that doesn't matter. அந்த கோட்டா இந்த கோட்டா, டீம் நல்லா ஆடுறதா, டீம் வின் பண்றதா, ஒரு விக்கெட் எடுக்கிறதா, அதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். சோ அது வரைக்கும் இவர் இந்த எல்லா பாக்ஸும் டிக் பண்ணிட்டு இருக்காரு. ஐ திங்க் பேட்டிங் கூட ஓரளவுக்கு டீசென்டா ஆடுவாரு, பேட்டை சுத்துவாருன்னு நினைக்கிறேன். சோ அந்த ஷமி மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் தான் நினைக்கிறேன். சோ இட்ஸ் வெரி குட். அந்த லைன் அண்ட் லென்த், ஹிட்டிங் த டெக் ஹார்ட், அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பவுலர் கன்சிஸ்டன்டா 140 கிளிக் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஆல்சோ ஸ்டார்டிங் ஷமியோட வந்து அவர் ஸ்டார்ட் பண்றது வந்து இட் வில் கிவ் ஹிம் an immense experience and immense confidence. சோ ஏன்னா இப்போ டீம்ல பாத்தீங்கன்னா சீனியர் ஹர்ஷதீப் சிங், சோ அவரை உட்கார வச்சு உள்ள ஹர்ஷித் ராணா ஆடினாங்கன்னா வந்து that shows the amount of trust the team management and the team think tank has for ஹர்ஷித் ராணா. இன்னைக்கு நல்லா பண்ணிருக்காரு. கண்டிப்பா அந்த கான்ட்ரிபியூஷன், அந்த கான்பிடன்ஸ் அந்த கண்டிப்பா இருக்கும். நெக்ஸ்ட் மேட்ச் இந்தியா பாகிஸ்தான், சோ என்ன பண்ண போறாருன்னு நம்ம கண்டிப்பா பார்க்கணும். எனக்கு தெரியல, மேபி they will go with the same squad தான் நினைக்கிறேன். மேபி ஒரு சேஞ்ச் இருக்கலாமோ தெரியல, அது வந்து நம்ம ரிவ்யூல பேசிக்கலாம். ஏன்னா நேத்தி பாகிஸ்தான் வந்து ஸ்பின் ரொம்ப ஒரு மாதிரி தான் ஆடினாங்க. சோ அது நம்ம கண்டிப்பா பேசிதான் ஆகணும். இப்போ அடுத்த மேட்ச் ஃபக்கர் ஜமானும் இல்லையா, சோ அதுவும் ஒரு பெரிய இதுதான். சோ கவர் பண்ணிட்டோம். சுப்மன் கில்ல பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும் ப்ரோ. அவருக்குன்னு ஒரு செக்மெண்ட்டே ஒதுக்கிதான் ஆகணும் நம்ம. ஏன்னா சுப்மன் கில் வந்து நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்கப்ப நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் சொல்லிட்டே இருக்கோம், சுப்மன் கில் வந்து ஒரு ஓடிஐ பொறுத்த வரைக்கும் அவரை வந்து நம்ம இதுவே பண்ண முடியாது. ஒரு செகண்ட் இருங்க. ஆக்சுவலி வந்து அவரை வந்து நம்ம ஓடிஐ கிரிக்கெட்ல வந்து அவரை டச்சே பண்ண முடியாது. அவர் வந்து அவர் விக்கெட் வைஸ் கேப்டன் ஆகினதே அவரை வந்து டிராப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் என்னென்னமோ ஆக்சுவலி பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்கட்டும், பெரிய பெரிய சேனல்லயே இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம சேனல்ல ரெகுலரா நம்ம வந்து சொல்லிட்டே இருந்தோம், சுப்மன் கில்ல வந்து நம்ம கையை வைக்க முடியாது ஓடிஐ ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி. அவர் அதை திரும்பி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. வைஸ் கேப்டனா ப்ரமோட் பண்ணாங்க. ப்ரமோட் பண்ணதுக்கு அப்புறமா 4 இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு, 4மே 50+ ஸ்கோர், 2 செஞ்சுரி. சுப்மன் கில் வந்து ஒரு கண்டிப்பா வந்து இந்த ஃபார்மேட்ல ஒரு எக்ஸல் பண்ணக்கூடிய பிளேயரு. அவரை வந்து நம்ம இதுக்கு மேலேயும் அவரை நம்ம ஜட்ஜ் பண்ணணுமா? அவர் வந்து அகமதாபாத் டாக் புள்ளி இந்தியாவில தான் ஆடுவாரு, ஏசியன் கண்டிஷன்ஸ்ல ஆடுவார். அட்லீஸ்ட் ஃபார் காட் சேக் ஓடிஐ கிரிக்கெட்ல வந்து சுப்மன் கில்லை பத்தி இன்னும் திருப்பி யாராவது பேசணும்னா கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கறத என்னோட கருத்தா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க சுப்மன் கில் இந்த ஓடிஐ ஃபார்மேட்? அஸ்வின் வந்து கண்டிப்பா சொன்னாரு, டேய் அவர் வந்து பீடாக சொன்னாரு, அவன் ஆவரேஜ போய் பாடுறா, என்ன சாமினா யாருன்னு தெரியலையா, பழைய ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாரு, அந்த மாதிரிதான் இருந்தது சுப்மன் கில். சோ டிஸ்பைட் a lot of criticism, ஏன்னா வந்து நம்ம இன்னொரு சேனல்ல கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஒரு 1983 வேர்ல்ட் கப் வின்னர் பேசிட்டு இருப்பாரு, அவனெல்லாம் நீங்க ஏன் டீம் எடுக்கிறீங்க அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி இருக்கும் போது அதெல்லாம் காதெல்லாம் கேட்காம சும்மா அப்படியே வந்து அவர் ரோல் நல்லா பண்ணி போறத வந்து ஆக்சுவலா வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா வந்து இப்ப டீம் எப்படி இருக்குன்னா வந்து நான் சொல்லக்கூடாது, பட் விராட் கோலியை பார்த்த மாதிரி இருக்கு. விராட் கோலி வந்து ஒரு 10 years பேக் எப்படி ஆடினார், அந்த 2016 வேர்ல்ட் கப்லாம் ஒரு சைட்ல அவர் நின்றுவாரு. சோ அவர் சுத்தி வந்து இந்தியன் டீம் எல்லாரும் ஆடிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தா கூட அப்படிதான் இருந்தது. ரோஹித் சர்மா அவுட் ஆனாரு, கில். அதுக்கப்புறம் விராட் கோலி அவுட் ஆனாரு, கில் இருந்தாரு. அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் ஆனாரு, கில். அக்சர் அவுட் ஆனாரு, கில். அப்புறம் அக்சர் அண்ட் இவரு கில் அண்ட் கேஎல் ராகுல் வின் பண்ணி கொடுத்தாங்க. சோ இந்த டோர்னமெண்ட் ஜெயிக்கணும்னா ஐ திங்க் கில்
should be very successful. ஏன்னா see விராட் கோலி with all due respect is the king, is the legend எல்லாமே. பட் at this age 36 வயசு ஆகுது, எவ்வளோ ஆடினா will be very happy. பட் இவ்வளோ ஆடுவாரா 50 overs இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஆடுவாரான்னு தெரியல. பட் இந்த சீசன் வந்து ஐ திங்க் தட்ஸ் வை கில் ஹஸ் பீன் மேட் இது. அதனால அந்த நம்பிக்கையில தான் அவங்க ஒரு பேக்கப் ஓனர் ஜெய்ஸ்வால் உட்கார வச்சு கில் நம்மளுக்கு போதும், கில் ஆடி கொடுப்பான்னு சொல்லிட்டு வருண் சக்கரவர்த்தி வேற எடுத்தாங்க. ஸோ தட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் த டீம் மேனேஜ்மெண்ட் ஹேஸ் ஆன் கில். ஸோ கண்டிப்பா வந்து டெலிவர் பண்ணுவார். அடுத்தது வந்து ஹை பிரஷர் கேம் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான். ஸோ இன்னைக்கு ஆடின இன்னிங்ஸ் வந்து ஒரு கண்டிப்பா கான்ஃபிடன்ஸ் தந்திருக்கும். ஸோ அதான் கில்ல சுத்தி தான் டீம் இந்தியா ஆடணும். இந்த டோர்னமெண்ட் இந்தியா ஜெயிக்கணும்னா இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஜஸ்பிரீத் பும்ரா ஐ திங்க் கில் will play a pivotal role. அவர் வந்து மெதுவா ஆடுறாரு, டொக்குன்னு ஆடுறாரு. பாபர் அசாம் ஆஃப் டீம் இந்தியா அந்த மாதிரிலாம் கண்டிப்பா பேசக்கூடாது. ஏன்னா பாபர் அசாம்னா இவர் மட்டும் தான் அப்படி ஆடுவார். இவரை சுத்தி அந்த ஸ்ரேயஸ் ஐயரா இருக்கட்டும், அக்ஷர் பட்டேலா இருக்கட்டும், அண்ட் ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ எல்லாருமே வந்து டமால் டிமில்னா அடிச்சிட்டு இருப்பாங்க. விராட் கோலி அண்ட் கில் they will take some time, பட் மத்தவங்க எல்லாம் வந்து டமால் டிமில் அடிச்சிருக்காரு. ஸ்ரேயஸ் ஐயர் கூட 15 of 17 balls, அக்ஷர் பட்டேல் கூட அடிக்க போய் தான் அவுட் ஆனாரு, ஒரு நல்ல பவுண்டரி அடிச்சாரு. சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து we can't keep complaining about him. and அவங்க ஸ்ட்ரைக் ரேட் பத்தி பேசாம இருந்தாலே நம்ம போதும், ஒரு பாட்டுக்கு ஒரு வேலையை பண்ணிட்டு இருப்பாரு. சோ இல்ல ஓடிஐ ஆடணும், ஓடிஐ வந்து இப்படிதான் ஆடணும். ஒருத்தர் செட் பண்ணணும், அவரை சுத்தி ஒருத்தவங்க ஆடணும். அவர் ஒரு 80 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆனாலே போதும், 75ல இருந்து 85 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆனாலே கில் போதும் தான் தோணுது. அண்ட் அந்த ஸ்டாமினா நம்ம பாக்குறோம் அங்க வந்து எந்த அளவுக்கு டயரிங்கா இருந்தது. ஒருத்தர் 100 அடிக்கிறப்ப அந்த டீம்ல அவர் வெயில் ஆடினாரு, பட் ஹியூமிடிட்டி வந்து காட்டிட்டு தான் இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹியூமிடிட்டி வந்து கம்மியா தான் இருக்கு. அப்படி இருக்கப்போ நம்ம துபாயில நடந்த T20ல நம்ம பாத்துருக்கோம், நம்ம IPL நடந்ததுல எல்லாருமே எந்த அளவுக்கு ட்ரெயின் ஆனாங்கன்னு. இவர் கன்சிஸ்டன்டா ஃபுல்லா ஆடி 100 அடிச்சு போறாரு அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு ஃபிட்டா இருக்காரு, எந்த அளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணி இன்னிங்ஸ் எடுத்துட்டு போறான்றதும் நம்ம பாக்கணும் கில்ல. ஆமா விக்கி, ஏன்னா அவர் 97 overs 50 overs ஸ்பீட்ல நின்றுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஓப்பனிங் வந்து 47 overs 97 overs நின்றுருக்காருன்னா ஒரு ஃபிட்னஸ் லெவல் வந்து வேற லெவல் தான், ஒரு பெரிய சல்யூட் தான். ஏன்னா பேக் எண்ட்ல வந்து நிறைய ஒர்க் பண்ணிருப்பாரு. கண்டிப்பா குடோஸ் டு த இந்தியன் ஸ்ட்ரென்திங் அண்ட் பிசியோஸ் எல்லாம் வந்து நிறைய ஒர்க் பண்ணிருப்பாங்க அவரோட. ஸோ அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ட் அண்ட் ஒரு டிசிப்ளினான ஒரு பிளேயர். அடுத்த மேட்ச் ஐ ரியலி வாண்ட் ஹிம் டு பெர்ஃபார்ம். ஏன்னா அடுத்த மேட்ச் அவுட் ஆனான்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன பங்களாதேஷ் அடிச்சிட்டான், இவங்களோடலாம் அவர் அடிக்க மாட்டேன் அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. பட் பங்களாதேஷும் ஒரு நல்ல டீம் தான், அவர் ரெஸ்பெக்ட் பண்ணும். அந்த 100 இல்லாட்டி கண்டிப்பா இந்தியா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பாங்க. And I think we should respect all the innings. And இப்போ சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து வேர்ல்டோட டாப் 8 டீம்ஸ் ஆடினாங்கன்னா அந்த டாப் 8 வந்து the best 11s வராங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது we should definitely respect and we should start appreciating rather than criticizing, right? ஒன்னும் சும்மா இருங்க, இல்லை கிரிட்டிசைஸ் பண்ணீங்க சும்மா இருங்க. ஏன்னா he is going to be the future of team India. ஏன்னா இப்ப நம்ம ரெண்டு ரோஹித் சர்மா அண்ட் கோலி ரெண்டு பேருமே 35 years மேல இருக்கு. நெக்ஸ்ட் இந்தியன் கிரிக்கெட் யார் வந்து இஸ் கோயிங் டு டேக் இட் டு தி நெக்ஸ்ட் லெவல்னா லைக்ஸ் ஆஃப் சுப்மன் கில், யசஸ்வி ஜெய்ஸ்வால், ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், அப்புறம் அந்த குல்தீப், ஹர்ஷித் ராணா, ஹர்ஷதீப் சிங் இவங்க தான் எடுத்துட்டு போறாங்க. ஷமி கூட இன்னும் எவ்வளவு ஆட போறாருன்னு தெரியல. ஜஸ்பிரீத் பும்ராவோட ஃபிட்னஸ் கன்சர்ன்ஸ் இருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு கோர் இந்தியன் டீம் தான் வந்து எடுத்துட்டு போறாங்க. அதுல கில் வில் டெஃபினெட்லி பிளே a pivotal role. இப்ப நம்ம வர போற நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்லாம் சச்சின், விராட் எப்படி பார்த்தாங்களோ இப்போ கில்லோட ஜென்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ ஹி இஸ் கோயிங் டு பி a most bankable player for team India. நான் ஓவர் ஹைப் பண்றது மாதிரி இருக்கும், பட் கண்டிப்பா கிடையாது. he has shown the temperament. இன்னைக்கு இல்ல நேத்துக்கு இல்ல, is always been a key player for India. ஓகே, எல்லாரையும் கிட்டத்தட்ட கவர் பண்றோம். ரோஹித் சர்மா வந்து பேசி ஆகணும். ரோஹித் சர்மாவுமே நிறைய கிரிட்டிசிசம் இருந்தது. ஓடிஐ ஃபார்மேட் அண்ட் பர்டிகுலர்லி ICC ஈவெண்ட்ஸ்ல ரொம்ப நல்லா தான் பண்ணுவாரு. இன்னைக்குமே அதை காட்டினாரு. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு. ஒரு 18 பாலுக்கு வந்து ஒரு 8 ரன் 9 ரன் அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் கரெக்டா டேக் ஆன் பண்ணாரு. முஸ்தபிசர் ரஹ்மான் அடிச்சாரு. அங்க இருந்து அப்படியே சிப்பின் பண்ணி ஒரு 41 எடுத்துட்டு வந்துட்டாரு. ஒரு 120 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினாரு. அண்ட் அந்த கேட்ச் விட்டது அதை பத்தியும் கண்டிப்பா பேசிதான் ஆகணும். அந்த கேட்ச் விட்டது வந்து நிறைய மீம்ஸ் பார்க்க முடிஞ்சது. கேட்ச் விட்டுட்டாரு, ஹார்ட்ரிக் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கு அவர் கொடுத்த ரியாக்ஷன் நம்ம வந்து ஒருத்தவங்க ஒரு மாதிரி இருந்திருக்காங்க. நம்மளோட கேப்டன்ஸ் வந்து தோனி வந்து ஒரு காம் ஹெட்டட், எந்த ரியாக்ஷன்ஸும் கொடுக்க மாட்டாரு, அமைதியா இருப்பாரு. விராட் கோலி வந்து அக்ரஷன் காட்டுவார். ரோஹித் சர்மா வேராஸ் வந்து அவர் வந்து அந்த சும்மா ஜாலி டைப் காமிக்கலான ரியாக்ஷன்ஸ், எல்லாரும் தலையில தட்டுறது, கிண்டல் பண்றது, அந்த மாதிரி அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு. இந்த கேப்டன்சிலியா இருக்கட்டும், அந்த குட்டி பசங்களை அணுகிற விதம் இருக்குல்ல, எல்லாரையும் தட்டி கொடுத்து இது பண்றது, அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ ஆக்சுவலி அந்த இவரு தான் ஜேக்கர் அலி தான் கேட்ச் விட்டாரு. ஜேக்கர் அலி திருப்பியும் KL ராகுல் கேட்ச் விட்டப்போ அவர் கொடுத்த ரியாக்ஷன் வந்து பார்த்துட்டு அது வந்து எந்த அளவுக்கு ஹார்ட் ஃபீலிங்கா இருந்தது, பார்க்கவே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. டேய் நான் விட்டலடா, விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது எனக்கு பாக்குறதுக்கு. அப்ப வந்து அதுதான் ரோஹித் சர்மான்னு தோணுது. அந்த பிரசன்ஸ் வந்து அந்த ஆரா வந்து ஃபுல் டீமுக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியல. அண்ட் இன்னொன்னு அந்த டீம் இந்தியாவை பாக்குறப்ப ஒருத்தவங்க இன்னொருத்தருக்காக ஹாப்பியா இருக்க மாதிரி தெரியுது. ஒரு காம்படிஷன் இருக்க மாதிரி ஃபீல் ஆகல.
முகமது ஷமி வந்து 5 எடுக்கிறப்ப அங்கங்க இருந்து அந்த 4 லைன்ல இருந்து ஓடி வராங்க எல்லாரும். ஒரு பெரிய இன்ஜுரிக்கு அப்புறம் வர, ஒரு 16 மாசம் கழிச்சு வர அப்படிங்கிறப்ப அவருக்காக ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. அக்சர் பட்டேல் விட்டுட்டாரு, ஒரு ஹாட்ரிக் மிஸ் ஆயிருச்சுங்கிறப்ப எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. ஐயோ 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 எல்லா ரியாக்ஷனுமே பாக்குறப்ப சுப்மன் கில்காக எல்லாரும் ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. அது வந்து ஒரு டீமாவே ஒரு நல்ல அட்மாஸ்பியர் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. வேற நம்ம ஒரு ஃபியூ வீக்ஸ் பேக் வந்து கம்பீர் வந்ததுக்கு அப்புறம் டீம் அட்மாஸ்பியர் ஓரளவுக்கு ஒரு மாதிரி கிளம்சியா இருக்கோ, ஓரளவுக்கு ஜெல் ஆகலையோ அப்படிங்கறதெல்லாம் மாறி இப்ப பாக்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் இன்க்ளூஷன் ஆஃப் ஸ்ரேயாஸ் ஐயருமே கூட அந்த ஸ்டெபிலிட்டி கொடுக்குறாரு மிடில் ஆர்டர்ல. அண்ட் அக்சர் பட்டேல் ப்ரமோஷன், ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டரு கேஎல் ராகுலுக்கு முன்னாடி அனுப்புறாங்களே நம்ம பேசுறோம், ஸ்டில் அவருமே அந்த ஒரு பேலன்ஸ் கொடுக்குறாருல டீமுக்கு. அது எல்லாமே ஒரு டீமா பைண்ட் ஆயிருக்க மாதிரி தெரியுது எனக்கு. நான் வந்து சந்தேகமே படாம ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் ஃபார் டிராஃபிங்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு, டைட்டில் கண்டெண்டர்ஸா தெரியுறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மேட்ச் கம்ப்ளீஷன் எப்படி இருந்தது? ரோஹித் சர்மா கேப்டன்சி. சோ ஸ்பீக்கிங் அபவுட் ரோஹித் சர்மா கேப்டன்சி, அவர் வந்து அதான் அந்த T20 வந்தாலே, அந்த T20 பாருங்க நிறைய T20 ஆடிட்டே வருது. பட் ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் வந்தாலே வந்து ஹி இஸ் கமிங் இன்டு தட் ஜோன். சோ 2023 வேர்ல்ட் கப்ல வந்து அவர் எங்க விட்டாரோ அங்க வந்து அங்கிருந்து அப்படியே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தது. அதே 40s, அதே ஸ்டாண்டர்ட் வே ஆஃப் கெட்டிங் அவுட். அண்ட் அந்த அவர் அந்த ஸ்டார்ட் கொடுத்தது தான் வந்து பீப்புள் ஆர் ஏபிள் டு டேக் சம் டைம், ஒரு மாதிரி கிரீஸ்ல இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வின் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ அது அப்படி அவ்வளோ பெரிய ஸ்டார்ட் கொடுத்து நம்ம 47 ஓவர்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு போனோம். ஸோ அந்த ஸ்டார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹிஸ் இன்டென்ஷன்ஸ் ஆர் வெரி கிளியர். ஐம் நாட் கோயிங் டு பிளே ஃபார் பர்சனல் மைல்ஸ்டோன்ஸ், ஐ வில் கோயிங் டு பிளே ஃபார் த டீம். 10 ஓவர்ஸ் என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நான் அடிக்க போறேன். அண்ட் ஐம் கோயிங் டு கிவ் தட் ஃபார் த டீம். அப்படிதான் இருந்தது அந்த ஸ்டார்டிங். அந்த நேற்று நான் சொல்லிட்டு இருந்தேன், அந்த ஸ்டார்டிங் மட்டும் அந்த 2-3 ஓவர் அந்த ஸ்விங் கண்டிஷன்ஸ்ல கொஞ்சம் பார்த்து அப்படி கொஞ்சம் நின்றாருன்னா, அதுக்கப்புறம் அந்த 3rd ஓவர்ல இருந்து அந்த 10வது ஓவர் வரைக்கும் டமால் டெமில் அடிச்சிருவான் மனுஷன். அடுத்த மேட்ச் அடுத்த மேட்ச் பேசுவோம். செகண்ட் வந்து ஸ்போக் அபவுட் இந்தியன் டீம். ஸோ இந்தியன் டீம் லுக்ஸ் வெரி குட். தேவ் ஆல்வேஸ் பீன் வெரி குட். மேபி அந்த கம்பீர் புதுவா கோச் வந்ததுனால கொஞ்சம் கான்ல பேசலாம். ஆல்சோ அவர் வந்தோடனே ஒரு ஹோம் சீரிஸ் தோத்தோம், அந்த ஸ்ரீலங்கன் சீரிஸ் தோத்தோம். பட் பரவாயில்ல, எல்லா தோல்விகளும் அப்பவே வந்துருச்சு. ஸோ அங்க ஜெயிச்சுட்டு இங்க தோத்தா வந்து ரொம்ப வேற மாதிரி இருக்கும். பட் பரவாயில்ல, அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் இந்தியன் டீம் வென்ட் த்ரூ. பட் அகைன் I feel they are coming back to the zone. They are showing why they are one of the strongest contenders to this ICC Champions Trophy. So everybody is happy for everyone. And the 2023 World Cup பார்த்த மாதிரியே எனக்கு அந்த ஒரு மாதிரி ஃபீலிங்லாம் இருக்கு. ஸோ இட்ஸ் வெரி குட். அக்சர் பட்டேல் செலிப்ரேட் பண்றது, அப்புறம் வந்து சுப்மன் கில்லோட செஞ்சுரி வந்து டீம் ஃபுல்லா செலிப்ரேட் பண்றது, அண்ட் ஆல்சோ ஷமியோட கம்பேக்லாம் பண்றது வந்து ரொம்ப சந்தோஷம். ஸோ இதே மாதிரி டீம் போட்டோம். ஸோ இதே மாதிரி விக்ரமன் சார் படம் மாதிரி தான் இருக்கு. ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங்கோட இந்த படத்தை, இந்த டோர்னமெண்ட்டை முடிச்சா வந்து டெஃபினெட்லி வில் பி வெரி ஹாப்பி ஃபார் த எல்லா ஃபேன்ஸ்க்கும் ஒரு ஹாப்பி தானே. லைக் ஏன்னா வந்து ஆல்ரெடி 1 brings you 2 அப்படின்னுவாங்க. ஸோ 2024ல வின் பண்ணியாச்சு, இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் வின் பண்ணா வந்து there's nothing than that, right? என்னோட ஃபைனல் தாட்ஸுமே அதுதான், கிட்டத்தட்ட நீங்க அதுதான் டச் பண்ணீங்க. ஃபேன்ஸ் வந்து நீங்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரோஹித் அண்ட் கோலி அவங்களோட பிரசன்ஸ் இன் ஃபீல்ட வந்து என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வெட்டிக்க வேண்டாம். அடுத்த ஜெனரேஷன் பிளேயர்ஸ் வந்து ஆடட்டும், அவங்களுக்காக ஹாப்பியா ஃபீல் பண்ணுங்க. கில் அடிக்கட்டும், ஸ்ரேயாஸ் ஐயர் அடிக்கட்டும், அக்சர் பட்டேல் அடிக்கட்டும், கேஎல் ராகுல் அடிக்கட்டும், அவங்க ஃபீல்ட்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் இந்தியாக்காக. ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் பிளேயர்ஸ் ஆட வச்சு அவங்க அந்த ஓகே டீம் வந்து ஒரு நல்ல கையில குடுத்துட்டு போறோங்கிற நிலைமையில அவங்க போனாலே பெட்டர். ரோஹித் சர்மா வந்து 200 அடிக்கணும், விராட் கோலி வந்து 100 செஞ்சுரிஸ் அடிக்கணும், இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து திருப்பி அவங்க மேல திணிச்சு நம்மளே ப்ரெஷர் கிரியேட் பண்ண வேண்டாம். அண்ட் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம ஆஃப் த கேமரா பேசிட்டு இருந்தோம், விராட் கோலி யாராவது விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா அவங்கள போயிட்டு கமெண்ட் செக்ஷன்ல போட்டு தெராபாக் விராட் கோலி ரெஸ்பெக்ட் பண்றேன் இப்படி போட்டு எனக்கு என்ன தோணுதுன்னா, அது ஆல்ரெடி நான் பேசியிருந்தேன். ரஞ்சில வந்து இமான்ஷு அவர் விக்கெட் எடுக்கிறப்ப அவரை போட்டு அடின்னு அடிச்சாங்க. இந்த மாதிரி அடிக்கிறப்ப என்ன ஆகுது, அவங்களுக்கு ஒரு லைம் லைட் கிடைக்குதுல்ல. இதுக்காகவே விராட் கோலி விக்கெட்டை எடுக்கணும்னே நிறைய பேர் வந்து கங்கணம் கட்டிட்டு வரவும் வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து உங்க கோபத்தை காட்டுறேன்னு நினைச்சு நிறைய பேர் ஈகோவை பூஸ்ட் பண்ணி பிளேயர்ஸ் அவங்களோட ஃபுல்லஸ்ட் வந்து நான் கொடுத்து விராட் கோலி விக்கெட் நான் சப்போஸ் எடுத்தா எனக்கு வந்து லைம் லைட் கிடைக்கும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா பூஸ்டப்பா வந்து அவருக்கு பால்ஸ் போடுவாங்களோன்னு தோணுது. ஸோ ரொம்ப அந்த மாதிரி இதுல இன்டல்ஜ் ஆகாதீங்க. இது வந்து ஒரு கேம் ஆஃப் கிரிக்கெட் தான், அவங்க என்ஜாய் பண்ணட்டும் கேமை. அண்ட் என்ன சொல்றது, அவங்களோட பிரசன்ஸை என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் எத்தனை வருஷம் ஆடுவாங்கன்னு தெரியல இன்டர்நேஷனல் கிரிக்கெட், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். அவங்க கிரிக்கெட்டை என்ஜாய் பண்ணிட்டும், நம்ம அவங்கள என்ஜாய் பண்ணுவோம்.
அவ்வளவுதான் என்னோட ஃபைனல் தாட்ஸ். என்ஜாய் இல்ல, we should celebrate them, right? அவங்க பண்ண கான்ட்ரிபியூஷன்லாம் வந்து இவன்ஸ். ரோஹித் சர்மா வந்து 2007 வேர்ல்ட் கப்ல T20 வேர்ல்ட் கப்ல வந்து ஒரு க்ரூஷியல் 20 ரன்ஸ் 30 ரன்ஸ் அடிப்பாரு 24 பால்ஸ். அது வந்து எவ்வளவு க்ரூஷியல். 2013 வேர்ல்ட் கப்ல வந்து அந்த லாஸ்ட் ஓவர்ல வந்து அஸ்வின் போடும்போது ஒரு பவுண்டரி சேவ் பண்ணுவாரு, அந்த டிம் பிரஸ்டனை ரன் அவுட் பண்ணி விடுவாரு. அப்புறம் அந்த 2019ல அந்த 5 செஞ்சுரியா இருக்கட்டும், 2023 அவங்க ஸ்டார்ட்டா இருக்கட்டும், விராட் கோலி அதே மாதிரி 2016ல வந்து ஒரு இந்தியன் டீமோட அந்த செமிஃபைனல்ஸ் வரைக்கும் கூட்டிட்டு போவாரு, அந்த ஆஸ்திரேலியாவோட ஒரு வேற லெவல் சேஸ் பண்ணுவாரு. சோ அந்த மாதிரி they are always the legends of the game. and 36-37 வயசு ஆயிடுச்சு ரெண்டு பேருக்கும். so as long as they are there we should celebrate them. நீங்க சொன்ன மாதிரி like we shouldn't expect them like they should play. and இப்போ 2016ல விராட் கோலி ஆடின மாதிரி we can't expect him to play in 2024. so அந்த ரோல் எடுக்கிறதுக்கு தான் வந்து இப்போ சுப்மன் கில் வந்துட்டாரு. அந்த ரோல் எடுக்கிறதுக்கு தான் ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல் அந்த மாதிரிலாம் இருக்காங்க, ஜெய்ஸ்வால் அந்த மாதிரி இருக்கு. அஃப்கோர்ஸ் ஜெய்ஸ்வால் இஸ் நாட் in the spot, but அந்த மாதிரி தான் இருக்காங்க. so as long as they are playing, they are the legends of they were the legends of the game, they are the legends of the game. so கண்டிப்பா we should respect them, we should celebrate them and just let them be. அவ்வளவுதான், மத்தபடி ஒண்ணுமே கிடையாது. and இந்த டோர்னமெண்ட் வந்து இட்ஸ் குட் ஸ்டார்ட் ஃபார் டீம் இந்தியா. and ஆல்மோஸ்ட் இப்போ 50% வந்து நம்ம செமிஸ்க்கு போயிட்டோம். அடுத்த 2 மேட்ச் ஒரு மேட்ச் வின் பண்ணா வந்து கண்டிப்பா we should be there. எனக்கு தெரிஞ்ச அடுத்த மேட்ச் வின் பண்ணோம். ஸோ வின் பண்ணிட்டு அந்த டெட் ரப்பர் மாதிரி இருக்கணும் நியூசிலாண்டோட. ஸோ அந்த மேட்ச்ல வந்து அந்த ரிசர்வ்ஸ்க்குலாம் கொஞ்சம் டைம் கொடுத்து இவங்க கொஞ்சம் ஃப்ரீயா செமிஸ்க்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா போகணும். பட் பார்ப்போம். பாகிஸ்தான் இஸ் ஆல்வேஸ் அகெயின் வெரி underrated and dark horses அப்படின்னு சொல்லலாம் any ICC tournament. so we'll have a very good detailed review about the next game. நான் வருவேனா யார் இருப்பாங்க, but கண்டிப்பா as a part of middle class we'll definitely there'll be somebody to review the next game. so these are actually ஆனவல் எல்லாருமே கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி யாராவது மிஸ் பண்ணிருக்கோம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம்னு தோணுது. அண்ட் நாளைக்கு வந்து குரூப் பி யோட ஃபர்ஸ்ட் கேம் ஸ்டார்ட் ஆகுது, சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தான். அவங்களுமே நல்லா விளையாடட்டும் அப்படின்னு அவங்களுக்கான விஷயத்தை சொல்லிட்டு நாளைக்கு அந்த ரிவ்யூல கண்டிப்பா அவங்களை வந்து மீட் பண்றோம். கிட்டத்தட்ட எல்லா மேட்சஸுமே கவர் பண்ற பிளான்ல தான் இருக்கும் சிடி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இருக்கு, ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேம். அண்ட் பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு டூ ஆர் டே கேம். அந்த மாதிரி ஒரு இடத்துல பாகிஸ்தான் வரதுமே நல்லதுன்னு தான் எனக்கு தோணுது. லெட்ஸ் see அந்த கேம் எப்படி போகுதுன்னு. ஸோ கண்டிப்பா ஆதரவு தெரிவிங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல சப்போஸ் ஏதாவது மிஸ் பண்ணிருக்கோம்னா கீழே கமெண்ட்ல தெரிவிங்க. நாளைக்கு வேற மேட்சோட ரிவ்யூல வந்து உங்களை மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்க எல்லாருக்கிட்ட பாய். ஹேவ் a good day. thank you, bye.